Respected Reverend Dr. T. Samayaraj, Director, Extension Department, Shepherd. Respected Dr. K. Naveen, Consultant Medical and Hemato-Oncology, G. Vishwanathan Hospital, Cancer Institute. Respected Mr. Manoharan, the Administrative Heads. Respected members of the Extension Department and my dear student participants, good morning to you all. Good morning. காலையில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மதிய கிளாஸ் வச்சு காலையில் கொண்டு வந்ததுனால ஒரு விதத்தில் முழு மனதோடு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இருப்பினும் இது ஒரு காலத்தின் கட்டாயம் என்று சொல்லமாக அதற்கு மாறாக உங்களுடைய படிப்பின் கட்டாயம் என்று சொல்லுங்கள், உங்களுடைய கல்வியின் கட்டாயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ தூய வரலாறு கல்லூரி 1844 நாகப்பட்டினம் தொடங்கி 1883 நமது வளாகத்திற்கு வந்து இன்று வரை 180 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது என்றால் இந்த கல்லூரியில் படித்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு முகவரி வேண்டும் என்று வந்து செய்தார்கள், படித்தார்கள், வெளியே சென்று பயிர் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வாழ்வது அது திருச்சியில் இருக்கலாம், அல்லது கோயம்புத்தூர் இருக்கலாம், அல்லது அமெரிக்காவில் இருக்கலாம், அல்லது எந்த நாட்டில் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் அவ்வாறு வாழ்வதன் வழியாக குறிப்பாக இந்த கல்லூரியிலே அவர்கள் பெற்ற பயனை, அதில் குறிப்பாக இந்த கல்வியை எந்த விதத்தில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை மற்ற மக்களுக்கு சொல்வது வழியாக இந்த கல்லூரிக்கு அவர்கள் முகவரியை கொடுக்கிறார்கள். எவ்வாறு தங்களுக்கு ஒரு முகவரி வேண்டும் என்று கல்லூரியில் சேர்ந்தார்களோ, காலம் செல்ல 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 அவர்கள் வாழ்வதன் வழியாக, வாழ்க்கை முறை வழியாக கல்லூரிக்கு ஒரு முகவரியை கொடுக்கிறார்கள். உதாரணமாக யாராவது வந்து அமெரிக்காவில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எங்க வரலாறு கல்லூரி இருக்கிறது, எந்நாடு நிறுவப்பட்டது, எத்தகைய கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வது அந்த முன்னாள் மாணவர்கள் தான். எனவேதான் அந்த முன்னாள் மாணவர்கள் எப்பொழுதும் நான் சொல்வது இந்த கல்லூரியுடைய முகவரிகள் என்று சொல்வேன். அதே போன்றுதான் நீங்கள் இந்த ஷெப்பர்ட் திட்டத்தின் வழியாக கிராமங்களுக்கு செல்கிற பொழுது நமது கல்லூரியை பற்றி அந்த கிராமத்தில் மக்களுக்கு எடுத்து சொல்கிற பொழுது நீங்கள் இந்த கல்லூரிக்கான ஒரு முகவரி என்பதை நான் நேரத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறேன். அது முதல் கருத்து. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது நீங்கள் படிக்கின்ற இந்த கல்வி முழுமை பெற வேண்டும் என்றால் இது போன்ற கிராமங்களோடு இது போன்று யதார்த்தத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். Otherwise your education is incomplete in my opinion. Your education becomes complete or becomes wholesome because you are aligning yourself with the villages, with the reality, rural reality, because of the education that you get in this institution. So the education that you get here becomes complete, becomes meaningful, becomes wholesome because you are associated, you are aligned with the rural reality. Otherwise it becomes or it remains as incomplete. One of the important activities or mission statements of any Jesuit institution is taking the land to the land. நாம் வகுப்பில் கற்றுக்கொள்வதை கிராமங்களுக்கும் சரி யதார்த்தமான இடங்களுக்கும் நாம் செல்ல வேண்டும், அங்கு நடத்த வேண்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடந்த மாதம் இந்த பொங்கல் சமயத்தில் நாம் வந்து அந்த நீங்க வந்து அந்த ஆச்சப்பட்டி அரளிப்பட்டிய ஆச்சப்பட்டி கிராமத்துக்கு போகிறோம். இது அற்புதமான ஒரு முயற்சி. ஷெப்பர்ட் திட்டத்தின் வழியாக எடுக்கப்பட்டு மிக அற்புதமான ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன். அப்பொழுதுதான் நம்ம மக்களுக்கு இது ஊட்டுத்துறை வரலாறு கல்லூரி இருக்கிறது என்று தெரிய வரும், அதில் ஷெப்பர்ட் திட்டம் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்று தெரியும். அப்பொழுதுதான் நமது மாணவர்களும் இது ஒரு யதார்த்தங்களை உருவாக்கி தன்மை கிடைத்து வாழ்க்கையிலே முழுமை அடைவதற்கு ஒரு வழியாக பார்க்கிறோம். எனவே இன்றைய நாளிலே நீங்கள் அமர்ந்திருக்கிற நீங்கள் அனைவரும் medical group, you all belong to the medical team that is constituted or devised by the Shepherd God. It is a wonderful team, my dear students. நம்ம பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவோம், கவிச்சவாரின் தள்ளி கொண்டு வர சொல்லி ராம வந்து இந்த ஒரு செய்தி சொல்லியிருப்பாங்க. ஆபத்தில் யார் உதவுகிறார்களோ, யார் பசியாக இருக்கிறார்களோ, யார் மாறிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன விதமான உதவிகள் செய்கிறோமோ அது என்றைக்குமே நடைபெறுகிறோம். நீங்கள் இங்கு பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த பயிற்சி எடுத்துக்கொண்டு இந்த கிராமத்தின் மூலைகளோடு பேசுகிற பொழுது நிச்சயமாக எவ்வாறு எந்த பிள்ளைகள் நமக்கு சொன்னார்கள் என்பதை அவர்கள் என்றென்றும் நினைவு கூறுவார்கள். இது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கிறேன்.
Even the medical team that is constituted by Shepherd team is a wonderful team, and I thank you all of the part and parcel of this particular team. Take every initiative to approach the people. Whatever you know from here, you will listen to the lectures, you will listen to the number, deliberations that are going to get. Therefore, please listen to all those things. Personalize our first of all. Then you will be able to convincingly speak to the other people. For example, இப்போ இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு தண்ணி எத்தனை டம்ளர் குடிக்கிறீங்க, அது குறைஞ்சது 1 லிட்டராக குடிக்கிறவங்க கேட்கலாம். ஒரு நாளைக்கு தண்ணீர் வந்து குறைஞ்சது 1 லிட்டர். சரி, 2 லிட்டர் குடிக்கிறவங்க 2, 3, 3 லிட்டர்ஸ். எத்தனை லிட்டர் நீங்கள் குடிக்கிறோம்? குறைஞ்சது ஒரு சில பேர் 3 கிராம், ஒரு சில பேர் 4 கிராம், ஒரு சில பேர் 5 கிராம். பட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கான்ஸ்டிடியூஷன். பட் யூ நீட் வாட்டர். இதை வந்து அந்த கிராமத்து மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறது அவர் எங்களுக்கு நினைவு கொடுப்பாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு 1990 நான் மகாராஷ்டிராவில் புனே அப்படிங்கிற இடத்துல தத்துவை படிக்கும் பொழுது எங்களுடைய சேசவை சார்ந்த ஒருவர் ஃபாதர் ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர் வாட்டர் டேங்க் ஃபாலோ பண்ணுறார். அவர் அந்த சமயத்தில் குறைஞ்சது 4-5 லிட்டர் தண்ணி குடிப்பாங்க. அவர் வந்து என்ன சொன்னார், எல்லாரும் தண்ணி குடிச்சா நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். 1990 அந்த சமயத்தில் அப்போ இருந்து ஆரம்பித்த தண்ணி நான் இன்றைக்கும் ஒரு நாளைக்கு குறைந்தது 3-4 லிட்டர் வரை கண்டிப்பாக இருக்கிறது. இது உங்களுடைய உடல்நலத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். பல நேரங்களில் நம்ம தண்ணி வந்து அதிகமாக குடிக்கிறதா அது உடல்நலத்திற்கு கேடு. போதுமான தண்ணீரை நிறைவாக பருக வேண்டும், அளவுடையாக உடல் வேண்டும் என்பது நிச்சயமாக நீங்கள் முதலில் உடல் இருக்க வேண்டும். இதை நீங்கள் சந்திக்கிற கிராமத்து மக்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும். Because we all have our own mechanisms to correct ourselves, to take care of ourselves. Most of the time we are not aware of it. Therefore, my students, I am happy that you are part of this medical team, and full 1 day is going to be given to you, especially giving some inputs and respecting our institution, respecting for your welfare, respecting the welfare of the people, the great generosity here on the days. Listen to them, personalize them first of all for one line, and then you take all the suggestions that are given here to the people, so that the people will remember you forever. I wish you all the best. I really appreciate the department for taking this particular initiative of enlightening the student community on this, say cancer awareness or general health awareness, which are very, very important in today's context. I wish you all the best.